வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய கொஞ்சம் ஈஸ்டர் ஞாயிறு என்று ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் மிக ஒரு முக்கியமான ஒரு நாளை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். நிறைய பேர் சொல்கிறாங்க, இன்றைக்கி தான் அவர் உயிர் தெழுந்தாரா, உங்களுக்கு நல்லா தெரியுமா, இப்படிலாம் கேட்குறாங்க. அது ஒரு வேளை டேட் இது கரெக்டாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர் உயிர் தெழுந்தார்ன்றது ரொம்ப பெரிய ஒரு பேர் உண்மையாக இருக்கிறது. அதை யாரும் மாற்ற முடியாது, அதை யாரும் மறுக்க முடியாது. அவர் நிச்சயமாக உயிரோடு கூட எழுந்தார். அவர் உயிரோடு எழுந்தது தான் கிறிஸ்தவத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அடித்தளமாக இருக்கிறது. அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கிறார். போன வருஷம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அவர் கல்லறையில் இல்லை, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார் அப்படின்ற ஒரு பிரசங்கத்தை நான் பண்ணேன். அவர் இங்கே இல்லைன்னா எங்கே இருக்கிறாரு, அவர் பிதாவினுடைய வலது பாரிசத்தில் வீட்டு இருக்கிறார்ன்றெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு ரொம்ப ஒரு அற்புதமான செய்தியை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துக்கு திருப்பவும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் ஒரு சில வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஒன்று கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 1 Corinthians chapter 15 verses from 12 onwards. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. மரித்தோர் உயிர் தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. மரித்தோர் உயிர் தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை பற்றி இன்றைக்கு நாம் அற்புதமான சத்தியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். வழக்கமாக ஒரு வருடத்தில் நிறைய வாரங்கள் ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் வருது. அந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம உயிர்த்தெழுதலை பற்றி பார்க்குறது கிடையாது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம உயிர்த்தெழுதலை பற்றி யோசிக்கிறது கிடையாது, சிந்திக்கிறது கிடையாது. ஆனால் அப்பப்போ அங்கங்கே கொஞ்சம் டச் பண்ணுறோம். ஆனால் இன்றைக்கு உயிர்த்தெழுதலின் நாளாக இருக்கிறதுனால, உயிர்த்தெழுதலை நாம் கொண்டாடி கொண்டு இருக்கிறதுனால, நாம் இன்றைக்கு அதை குறித்து விரிவாக நாம் பார்க்க போகிறோம். இயேசு உயிரோடு கூட எழுந்தார். அவர் எழுந்திருக்கவில்லை அப்படின்னு சொன்னால் பவுல் சொல்கிறார், ஒரு பெரிய விவாதத்தையே பண்ணுறாருங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் சிலர் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லுகிறார்கள். மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. ஏன்னா கிறிஸ்துவ பிரசங்கத்தினுடைய மையம், சாராம்சம், மகுடம் இது எல்லாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சரீர பிரகாரமாக உயிரோடு கூட எழுந்தார் என்பதுதான் அடங்கியிருக்கிறது. மீட்பின் சரித்திரத்தினுடைய மகுடமே என்னன்னா, கிறிஸ்து உயிரோடு கூட, மாம்சத்தில் உயிரோடு கூட எழுந்தார். அது மாத்திரமல்ல, கிறிஸ்தவத்தினுடைய மூளைக்கல் அப்படின்னு சொல்லலாம். Resurrection of Jesus Christ is the cornerstone of Christianity. The resurrection is the crowning event in church, God's redemptive history. தேவனுடைய மீட்பின் சரித்திரம் அல்லது மீட்பின் திட்டத்தினுடைய மகுடமாக இந்த உயிர்த்தெழுதல் இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, கிறிஸ்தவத்தினுடைய ஆணிவேர் அப்படி சொல்லலாம், அல்லது கிறிஸ்தவத்தினுடைய மூளைக்கல். அப்படி இல்லாவிட்டால் கிறிஸ்தவத்தினுடைய சுவிசேஷத்தினுடைய அஸ்திபாரமே எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபவுண்டேஷனே பார்த்தீங்கன்னா இயேசு உயிரோடு கூட எழுந்தார்ன்றதுல தான் அந்த கிறிஸ்தவமே கட்டி எழுப்பப்படுகிறது. அவர் உயிரோடு எழுந்திருக்கலாம், இன்னைக்கு கிறிஸ்தவமே கிடையாது பாருங்க. அவர் உயிரோடு எழுந்திருக்கலன்னா நமக்கு ஆசீர்வாதங்களே கிடையாது. அவர் உயிரோடு எழுந்திருக்கலன்னா நமக்கு பரிசுத்த ஆவியானவர் தந்திரப்பட்டிருக்க மாட்டார். அவர் உயிரோடு எழுந்திருக்கவில்லை என்றால்
நாம பரிசுத்த ஆவியானோட வரங்களை பெற்றிருக்கவே முடியாது. அவர் உயிரோடு எழுந்ததுனாலே பரலோகம் நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. நிச்சயமா நம்ம பரலோகத்துக்கு செல்லுவோம், டெஃபினட்டா பரலோகத்துக்கு செல்லுவோம். அப்ப பாருங்க, இந்த உயிர்த்தெழுதல் நமக்கு என்னெல்லாம் அறிவிக்கிறது? கிறிஸ்தவத்தினுடைய ஆணிவேராய் இந்த உயிர்த்தெழுதல் இருக்கிறது, கிறிஸ்தவத்தினுடைய அஸ்திபாரமாய் இருக்கிறது, சுவிசேஷ பிரசங்கத்தினுடைய ஆணிவேராய் இருக்கிறது. அது மட்டும் இல்ல, கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்ததுனால இன்னொன்னு ஒரு காரியம் நமக்கு தெளிவா இருக்குது. மரணம் ஒரு மனிதனுடைய முடிவு அல்ல. அவர் எல்லா மனிதர்களும், இந்த பூமியில வாழ்ந்து மரிக்கிற எல்லா மனிதர்களும் நிச்சயமாக என்றென்றைக்கும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், டெஃபினட்டா. ஆனா அது நரகத்திலையா பரலோகத்திலையான்றத இந்த மனிதர்கள் தான் டிசைட் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. நித்திய மரணமா இல்ல நித்திய ஜீவன்ல நம்ம வாழ போகிறோமா என்பதை நாம் பூமியில வாழுகிற நாட்களிலே முடிவு செய்ய வேண்டும். அதற்கு அஸ்திபாரமாக இந்த கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் நமக்கு அதுக்கு அடையாளமாக இருக்கிறது, அதனுடைய ஆணி வேராக இருக்கிறது. அது மட்டும் இல்ல, இயேசு கிறிஸ்து வந்து சரீரத்தில் உயிர்த்தெழுந்தார். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் வந்து வெறும் ஆவியா அப்படியே அப்படி அசைவாடி கொண்டு இல்லை, காலெல்லாம் எதுவுமே இல்லாம அவர் வந்து அப்படியே சும்மா அப்படியே ஒரு காத்துல பறந்துன்னு இல்லை. அவர் மாம்ச சரீரத்தில் உயிரோடு எழுந்தார், மரணத்தை வென்று எழுந்தார், பாதாளத்தை ஜெயித்தார். கிறிஸ்து மரணத்தையே ஜெயித்திருக்கிறார். பாருங்க, மரணம், அதனுடைய அழிவு, அதனுடைய கடுமையான விளைவுகள் எல்லாவற்றையும் அவர் ஜெயித்து எழுந்திருக்கிறார். அவர் எதுல? சரீரத்தில் அவர் உயிரோடு கூட எழுந்திருக்கிறார். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்றாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய சரீர உயிர்த்தெழுதல், மரணத்திலிருந்து அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். பாருங்க, அதுவும் அவருடைய காலியான கல்லறையும் பார்த்தீங்கன்னா அது எதுக்கு உத்தரவாதத்தை அளிக்கிறது அப்படின்னா, அவரை விசுவாசிக்கிற யாரா இருந்தாலும் சரி நித்திய மகிழ்ச்சிக்கென்று சரீரத்தில் அவர்களும் உயிர்த்தெழுவார்கள் என்பதற்கு இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் ஒரு அத்தாட்சியா இருக்கு. நமக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆனந்த பாக்கியம், ஒரு பெரிய இட்டர்னல் பிளிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. We have an eternal bliss because Jesus has risen from the dead, and we have a hope, and we will be risen from death. கடைசி நாள் நாமும் உயிரோடு நிச்சயமாக எழுந்திருப்போம். நம்ம என்னைக்கும் அழிவை காண்கிறது இல்லை. நிச்சயமாக நாமும் இந்த சரீரத்தில் உயிரோடு கூட எழுவோம் என்பதற்கு அத்தாட்சியாக இயேசு கிறிஸ்துவனுடைய சரீர உயிர்த்தெழுதல் இருக்கிறது. நாம் என்ன பண்ண போறோம்? என்றென்றைக்கும் அவரோடு கூட அவருடைய பிரசன்னத்திலே மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் களிப்போடும் அவரை ஆராதிக்க போகிறோம். முழு திருப்தியோடு நாம் அங்கே வாழப்போகிறோம். டோட்டல் சாட்டிஸ்ஃபைட், கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட். we will live with him forever and ever. அது மட்டும் இல்லை, இந்த கிறிஸ்துவனுடைய சரீர உயிர்த்தெழுதல் கிறிஸ்தவ பிரசங்கத்தினுடைய சுவிசேஷ பிரசங்கத்தினுடைய மையமாக இருக்கிறது. அது மட்டும் இல்ல, உயிர்த்தெழுதல், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சரீர உயிர்த்தெழுதல் வந்து கிறிஸ்தவத்தினுடைய அதிமுக்கியமான சத்தியமாக இருக்கிறது. இதனுடைய முக்கிய நோக்கமே என்னன்னா, இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது கர்த்தராகிய இயேசு உயிரோடு கூட எழுந்தார் என்று அறிவிக்கப்பட வேண்டும். அது மூலமாக நரகத்தில் இருக்கிற மக்களை பரலோகத்திற்கு நாம் கொண்டு வருகிறவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் சுவிசேஷம். பாருங்க, நரகத்தில் இருக்கிற மக்களை பரலோகத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுதான் சுவிசேஷம். இனிமேல் அவர்கள் நரகத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுடைய பாவத்துக்காக செலுத்தப்பட வேண்டிய எல்லா கரத்தையும் பலியையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் செலுத்தி முடித்து இருக்கிறார். ஆகவே இனிமேல் அவர்கள் நித்திய மரணத்திலும் நித்திய அழிவில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவனோடு கூட என்றென்றும் தேவ பிரசன்னத்திலே யுக யுகமாய் அவர்கள் கர்த்தருடைய பிரசன்னத்தில் அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களாக அவர்கள் நிச்சயமாக வாழ முடியும். அது மாத்திரமல்ல, நியாய தீர்ப்பிலிருந்தும் நம்மை இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் விடுதலையாக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 4:25 சொல்ல, நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக அவர் எழுப்பப்பட்டு இருக்கிறார். என்ன ஒரு அற்புதம் பாருங்க. அவர் எழுந்ததுனால, அவர் உயிரோடு கூட எழுந்ததுனால நம்ம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பாவத்துக்கு செலுத்தப்பட வேண்டிய எல்லா கிரயமும், எல்லா பேமெண்ட்டும் செலுத்தி முடிக்கப்பட்டாச்சு. ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல், ஒரே பேமெண்ட்ல அவர் செலுத்தி முடித்து விட்டார். இதுதான் ரொம்ப அற்புதமான ஒன்றாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுனால விசுவாசிகளும், அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் சரீரத்திலே நிச்சயமாக
உயிர் தெழுவார்கள் என்பதற்கு அவருடைய உயிர் தெழுதல் மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருக்கிறது. நம்முடைய உயிர் தெழுதலுக்கு அவருடைய உயிர் தெழுதல் ஒரு உத்தரவாதத்தை அளிக்கிறதாக இருக்கிறது. சரீரத்தில் உயிர் தெழவிட்டால் அது உயிர் தெழுதலே கிடையாது. நம்ம சரீரத்தில் உயிர் தெழுவோம், அதுதான் அங்கே ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. எப்படி இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் அவருடைய மாம்சம் அழிவை காண ஒட்டீர் என்று சொல்லியிருக்குது இல்லையா, பரிசுத்தரின் அழிவை காண ஒட்டீர்னு சொல்லியிருக்குது. அது போல தான் பாருங்க, நாம் என்னென்றைக்கும் கல்லறையிலே இருக்க போகிறது கிடையாது. நான் சொல்கிறேன், நமக்கு அருமையானவர்கள், நமக்கு பிரியமானவர்கள் அநேகர் மரித்து போயிருக்கலாம். எனக்கு கூட எங்கள் அப்பா அம்மா என்னுடைய சகோதரி எல்லாமே மரித்து போயிருக்காங்க, பிரியப்பட்டவர்கள்லாம். ஆனால் ஒரு நாள் நான் கண்டிப்பாக காண்பேன், கல்லறைகள் திறக்கப்படும், இயேசு வரும்பொழுது அவர்களெல்லாம் உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள், நாமும் அவர்களுக்கு எதிர்கொண்டு போவோம். எவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கை பாருங்க. சரீரத்தில் நாம் ஒருவர் காண்போம் என்ற ஒரு மாபெரும் நம்பிக்கை. சரீரம் இல்லாத உயிர் தெழுதலே கிடையாது. அதாவது கிறிஸ்தவம் சரீரம் இல்லாமல் சும்மா ஒரு ஆவி போல் அப்படியே காத்துல அசைவாடி கொண்டு இருக்கிற மாதிரி ஒரு உயிர் தெழுதலை போதிக்கிறது கிடையாது. நாம சரீரத்திலே நிச்சயமாக உயிர் தெழுவோம். ஆகவே இந்த வாசித்த வேத பகுதி 14ஆம் வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்களுடைய பிரசங்கமும் விருதம், உங்களுடைய விசுவாசமும், பிரசங்கமும் போச்சு, விசுவாசமும் போச்சு. எதையுமே விசுவாசிக்க முடியாது கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கல. ஆனா நற்செய்தி என்ன? கிறிஸ்து உயிரோட எழுந்தார். ரொம்ப அற்புதமான ஒரு காரியம் பாருங்க. அவர் உயிரோடு கூட எழுந்துட்டார். அப்ப நம்முடைய விசுவாசத்துக்கு ஒரு பெரிய ஒரு பலன் உண்டு, நம்முடைய பிரசங்கத்துக்கும் ஒரு பெரிய பலன் இருக்கிறது. பிரசங்கமும் வேஸ்ட், விசுவாசம் வேஸ்ட் கிறிஸ்து உயிர் தேழாவிட்டால். அது மட்டும் கிடையாது, 15ஆம் வசனம் சொல்லுது, மரித்தோர் உயிர் தேழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதுனாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் நாம் காணப்படுவோமே. அப்போஸ்தலர் தங்களை பற்றி சொல்றாங்க, எங்க மரித்தோர் உயிரோடு எழுந்தலைன்னா தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் அனைவரும் சொல்லுகிறதுனால சாட்சிக்கு அவரை குறித்து சாட்சி சொன்னால் நாங்கள்லாம் பொய் சாட்சிகளாக இருப்போம். ஃபால்ஸ் விட்னஸஸ். The apostles became false witnesses. If Christ does not risen again, அவர் உயிரோடு எழுந்திருக்கலன்னா இவங்கெல்லாம் ஃபால்ஸ் விட்னஸாக போயிருப்பாங்க, பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாக மாறி இருப்பார்கள் என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் அவர் உயிரோடு எழுந்தார்ன்றது தான் ரொம்ப முக்கியம். இந்த உயிர் தெழுதல் எவ்வளோ முக்கியமானது என்பதை இன்றைக்கு நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்ம போக போகிறோம். இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போக போகிறோம்னு வச்சுங்க, இங்கேருந்து பாண்டிச்சேரி போக போகிறோம். பாண்டிச்சேரி போகிறோன்னு என்ன பண்ணுவோம், ஒரு இடத்துலேருந்து ஆரம்பிக்கணும். நம்ம காரை எடுத்து ஸ்டார்ட் பண்ணி அந்த திசையை நோக்கி நம்ம போக ஆரம்பிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ண உடனே போய்டுறது கிடையாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அது கிட்ட போயிட்டே இருக்கிறோம். ஒரு டைம் ஃப்ரேம் வரும்பொழுது பாண்டிச்சேரிக்குள்ளவே போயிடுவோம் நம்ம. அது மாதிரி தான் இப்போ நம்ம இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம். எப்படி எவ்வளோ முக்கியமானது அப்படின்றத ஒவ்வொன்றும் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி பார்க்க 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 நமக்கு உள்ள ஒரு பெரிய மாற்றம், நம்முடைய விசுவாசத்தில் ஒரு பெரிய மாற்றம், இந்த பிரசங்கத்து மேலே ஒரு பெரிய மதிப்பு, இந்த கிறிஸ்தவத்தின் மேலேயே ஒரு பெரிய மரியாதை, ஒரு பெரிய மதிப்பு நிச்சயமாக நமக்கு உண்டாகும். எவ்வளோ முக்கியமானது என்பதை நாம் பார்க்க போகிறோம். கிறிஸ்து உண்மையாக உயிர் தெழுந்திருக்கிறார். ஆமாம், கிறிஸ்து உண்மையாக உயிர் தெழுந்திருக்கிறார். எது அதை நிரூபிக்கிறது பார்த்தீங்கன்னா, முதல் காரியம் அவர் உயிரோடு கூட எழுந்தார் என்பது the truthfulness of the word of God. Jesus Christ has risen from the dead is the proof that the truthfulness of the word of God, கர்த்தருடைய வார்த்தை மிக மிக உண்மை உள்ளது, சத்தியம் உள்ளது என்பதை இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர் தெழுதல் நிரூபிக்கிறதா இருக்கிறது. அதாவது பல நேரங்களில் நம்ம கர்த்தருடைய வார்த்தை நம்ம நல்லா வாசிக்கிறோம். நம்ம நல்லா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, கர்த்தர் என்னுடைய பரிகாரியாக கர்த்தராக இருக்கிறார் அப்படி நம்ம சொல்கிறோம் இல்லையா. அவர் என்னுடைய பரிகாரி, நாம் குணமாக்கப்பட்டவன், மீட்கப்பட்டவன், ரட்சிக்கப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன் எல்லாமே சொல்கிறோம். ஆனால் லேசாக ஒரு வியாதி வரும்போது நமக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. ஏன் எனக்கு மட்டும் வருது? எவ்வளோ கெட்டவங்க இருக்காங்களே, அவங்களாம் நல்லா இருக்காங்களே, நான் ரொம்ப நல்லவனாச்சே, எனக்கு ஏன் வருது? கெட்டதெல்லாம் சீக்கிரமாக நடக்குது, நல்லது ஏன் இவ்வளோ லேட் ஆகுது? ஒரு 1000 முறையாவது நான் சொல்லியிருப்பேன், நான் சுகமாகப்பட்டவன், அவர் என்னுடைய பரிகாரியாக கர்த்தர் அப்படின்னு ஒரு 1000 முறையாவது சொல்லியிருப்பேன். டெய்லி நான் ஜெபம் பண்ணுறேன், டெய்லி பைபிள் வாசிக்கிறேன். ஆனால் எனக்கு ஏன் நடக்க மாட்டேங்குது? ஒருவேளை நான் சும்மா ஏதோ ஒரு
உற்சாகத்துல இந்த வசனத்தெல்லாம் நான் பின்பற்றேன்னா, இந்த வசனம் உண்மையாகவே கடவுளோட வார்த்தை தானா, நிச்சயமா அதுல ஜீவன் இருக்கா, அது நிச்சயமா அதுல சுகம் இருக்கா, அதுல மீட்பு இருக்கா, விடுதலை இருக்கா, உண்மையாகவே இந்த வசனத்தை நான் நம்பலாமா அப்படின்னா இன்னைக்கு அதுக்கு விடை சொல்ல போறேன் நான். இது எவ்வளவு உண்மை. The truthfulness of God's word. The word of God is the truth. How can we know that? Let us examine the scriptures. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்க போறேன். இப்போ 1 கொரிந்தியர் 15ல அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு விவாதத்தை நமக்கு முன்னாடி வைக்கிறாரு. ஏப்பா, மரித்தோர் உயிர்த்தெழுனா கிறிஸ்துவ தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் அவரை குறித்து சாட்சி சொல்றதுனால நாங்கள் பொய் சாட்சி சொல்றவங்களாம் இருப்போம் அவருக்காக. அப்படிலாம் கிடையாது. அவர் உயிர்த்து எழுந்தார். எப்படி அதை நம்புறது? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க போகிறேன். ஆக்ட்ஸ் சாப்டர் 2 verse 24. தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை விடுதலையாக்கினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. எவ்வளவு அற்புதமான ஒரு வசனம் பாருங்க. அதாவது இந்த இடத்துல பேதுரு இங்க பிரசங்கம் பண்றார். 2ஆம் அதிகாரத்தில், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறபடி 2ஆம் அதிகாரத்தில் மேல் வீட்டு அறையில் எல்லாரும் கூடி 120 பேர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்படுறார். எல்லாரும் யோசிக்கிறாங்க, என்னன்னா இவங்க வந்து அந்நிய பாஷையில பேசி கொண்டிருக்கிறத பார்த்துட்டு நிறைய பேர் யோசிக்கிறாங்க, ஐயோ இவங்களாம் குடிச்சிட்டு உளறாங்களா, என்ன பண்றாங்க இவங்க, ஏதோ தெரியாத பாஷையில புரியாத மொழியில இவங்க பேசி கொண்டு இருக்கிறாங்களே, நமக்கு ஒண்ணுமே வழங்கவே இல்லையே, எல்லாரும் ஒரு மாதிரி கூச்சல் குழப்பமா இருக்குதே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது பேதுரு எழுந்து நின்று அவர்கள் எல்லாம் பார்த்து சொல்றாரு, இஸ்ரவேலரே கேளுங்கள், நான் சொல்லும் வார்த்தையை கேளுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பிரசங்கம் பண்றாரு. அந்த பிரசங்கத்தினுடைய நடுவுல தான் இந்த வசனம் வருகிறது. தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை விடுதலையாக்கினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. இது வந்து பாத்தீங்கன்னா இது பழைய ஏற்பாட்டில் அவர் சொல்லி இருக்கிறார். பின்னாடி வர வசனங்கள் 25ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பேதுரு இதை சொல்லிட்டு எது சொல்றாரு, 24ஆம் வசனத்தை சொல்றாரு. தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை விடுதலாக்கினார், மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு 25ஆம் வசனத்துல அவர் சொல்ல, அவரை குறித்து தாவீது, கர்த்தர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரிசத்திலே இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாட்டில இருந்து ஒரு சங்கீதத்தில் இருக்கிற வசனங்களை எடுத்து மேற்கோள் காட்டுகிறார். எங்க இருக்கு? 16ஆம் சங்கீதத்தில் நாம வாசிக்கிறோம். 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலிருந்து உங்களுக்கு வாசிக்கிறேன். Psalm 16 verses from 8. கர்த்தர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. பாருங்க, பேதுருக்கு நல்லா விளங்குது. இப்போ சங்கீதம் முன்னாடி விளங்கவே இல்லை, ஆனா இப்ப அவருக்கு நல்லா விளங்குது. அந்த 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை எடுத்து, அது யாருடைய சங்கீதம்? மேலே தாவீது எழுதின சங்கீதம். அவர் சொல்ற 25ஆம் வசனத்துல, அப்போஸ்தலர் 2:25 அவர் மேற்கோள் காட்டுகிறார். வேத வாக்கியம் எவ்வளவு உண்மை எழுது பாருங்கள். என்னைக்கோ ஒரு நாள் சொன்னார் அவரு, என்னைக்கோ ஒரு நாள் தீர்க்கதரிசனமா உரைத்திருக்கிறார். என்னன்னு சொல்லிக்கிறார்? அவரை குறித்து தாவீது தீர்க்கதரிசனமாக உரைத்திருக்கிறார். கர்த்தர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பார்சத்திலே இருக்கிறார். அதனால என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடி, உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டு. எல்லாமே இந்த இடத்துல அப்படியே இருக்கு. 28ஆம் வசனம், ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தி நீர் உம்முடைய சன்னிதானத்தில் என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறான். இவ்வளவு வசனத்தையும் சங்கீதம் 16ல இருந்து மேற்கோள் காட்டுறாரு. இது எப்ப சொல்லப்பட்டது? தாவீது வாழ்ந்த காலம் எப்போ? தாவீதுக்கு அப்புறம் சாலமோன், அதுக்கப்புறம் நிறைய ராஜாக்கள் வந்தாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ வருஷங்கள் உருண்டோடிச்சு. இருண்ட காலமே பார்த்தீங்கன்னா 400 வருஷம், டார்க் பீரியட், 400 இயர்ஸ். ஆஃப்டர் தட் மேத்யூல தான் ஆண்டவர் வந்து பேசுறாரு. இது ஒரு அங்க வந்து மரியாள் கன்னிகை, அங்க மரியாள் இடத்துல வந்து பேசுறாரு. அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வேத வாக்கியம் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர் தேடுதலை குறித்து முன்னறிவிக்கிறது. இங்க வந்து இந்த சங்கீதம் 16:8 இருந்து அவர் 11 வரைக்கும் உள்ள வசனங்களை எடுத்து அப்படியே மேற்கோள் காட்டிட்டு 29ஆம் வசனத்துல சொல்றாரு, சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களிடத்தில் தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள். அவன் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான், அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது.
David was dead and his grave and his tomb was sealed until today. பேதுரு சொல்லும்போது, பிரசங்கத்தை பண்ணும்போது அவர் சொல்ல, இன்னைக்கு வரைக்கும் அவருடைய கல்லறை அங்க இருக்குது அப்படிங்கிறாரு. அவன் தீர்க்கதரிசியா இருந்து, நல்ல கவனிங்க, யாரு? தாவீது தீர்க்கதரிசியா இருந்து, உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியில் கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணின அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்தும பாதாளத்தில் விடப்படுவது இல்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். எப்போங்க? எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி தாவீது மூலமா தேவன் உயிர்த்தெழுதலை குறித்து என்ன பண்றாரு? எழுதி வச்சிருக்கிறாரு. என்னன்ட்டு 8ஆம் வசனத்திலிருந்து சொல்ற, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுதல். ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மாம்சமும் என் மகிமை கழிக்க கொடுத்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கி இருக்கும். என் ஆத்துமாவே பாதாளத்தில் விடு. யாருடைய ஆத்மாவை? தாவீதுனுடைய ஆத்மாவை இல்லை, அது இயேசு கிறிஸ்துவுடைய ஆத்துமாவை என்று பேதுரு அங்க சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் பொழுது இங்க எல்லாமே தாவீது சொல்ற மாதிரியே வருது. ஃபர்ஸ்ட் பர்சன்ல இருந்து வருது எல்லாமே. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்னா தாவீது சொல்ற மாதிரியே வருது. இது தாவீதா சொல்றாரு? இல்லைங்க, தாவீது பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து தீர்க்க தரிசனமாக உரைக்கிறார். எதை பத்தி? இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான் என்று அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நாம வாசிக்கிறோம். 22ஆம் சங்கீதம் 16ஆம் சங்கீதம் எல்லாம் தாவீது தான் எழுதுறாரு, அவர் தான் ஆத்தர். ஆனா அவரே பேசுற மாதிரி இருக்கும். ஆனா இதெல்லாம் மெசியானிக் சாம்ஸ், அதாவது மேசியாவை குறித்து வருகிற சங்கீதங்கள். அதனால இது தாவீது பேசுற மாதிரியே இருக்கும். ஆனா இது தாவீது கிடையாது, இயேசு கிறிஸ்து அவரே பேசுறாரு. ரொம்ப தைரியமா பேசுறாரு, கான்பிடண்டா பேசுறாரு. கண்டிப்பா என்னுடைய மாம்சத்தை அழிவுல நீர் விட மாட்டீர், கண்டிப்பா உம்முடைய பரிசுத்தரை அழிவை காண ஒட்டீர். என்னோட மாம்சத்துல நான் மரிப்பேன், ஆனால் அதை அழிய விட மாட்டீர் நீர், அதை 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுப்புவீர். அதை பத்தி தான் இங்க சொல்றாரு. தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை விடுதலை ஆக்கினார். மரண உபாதைகளின் கட்டுனா என்னன்னா, அந்த மாம்சம் அழுகி போகுது பார்த்தீங்களா? ஒருத்தர் மறிக்கிறாருன்னு வச்சுங்க, அவரை கொண்டு போய் கல்லறையில் வைக்கிறோம். ஒரு நாளைக்கு மேலே நம்ம வைக்க முடியாது. அவர் ரொம்ப எவ்வளோ நமக்காக சொத்து பத்தெல்லாம் சேர்த்து வச்சிருக்கலாம். அவர் நமக்காக எவ்வளோ உதவிகள் வேண்டுமானாலும் செய்திருக்கலாம். அவர் நம்மளை படிக்க வச்சுக்கலாம், பணம் செலவு பண்ணியிருக்கலாம், என்ன வேணா பண்ணியிருக்கலாம். ஆனால் ஒரு நாளைக்கு மேலே அவரை மறிச்சிட்டாருன்னா அவரை ஒரு நாளைக்கு மேலே வைக்க முடியாது. அதுக்குள்ள கொண்டு போய் என்ன பண்ண வேண்டும்? அடக்கம் பண்ணியே ஆக வேண்டும். அடக்கம் பண்ணிடணும். அடக்கம் பண்ணலைன்னா அந்த பாடி டீகம்போஸ் ஆக ஆரம்பிக்கும், அந்த மாம்சம் அழுக ஆரம்பிக்கும், நாற்றமடிக்க ஆரம்பிக்கும், புழுக்க ஆரம்பிக்கும். மரண உபாதை என்ன இதாங்கது? அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைக்கு, உருவழியக்கூடிய நிலைக்கு, அழிவின் நிலைக்கு போயிடும் அது. ஆனா இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை என்ன பண்ணிட்டார்? அவரு அழிவை காண ஒட்டாமல் மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை என்ன பண்ணியிருக்கிறாரு? விடுதலை ஆக்கியிருக்கிறார். அப்ப அவர் இயேசு கிறிஸ்து தாவீதின் மூலமாக அவர் தைரியமா சொல்றாரு, God is with him, nothing can shake him. Jesus Christ சொல்றாரு, God is with me, nothing can shake me and nothing can move me away from the protective power. தேவனுடைய பாதுகாக்கும் வல்லமையிலிருந்து எதுவும் என்ன அசைக்க முடியாது, என்ன நகர்த்த முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அவர் என்னோட கூட இருக்கிறார். தேவன் எங்க இருக்கிறார்? என்னோட கூட இருக்கிறார், உங்களோட கூட இருக்கிறாருங்க. அவருடைய ப்ரொடெக்டிங் பவர் மூலமா நம்மளை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். இயேசு உயிர் தெழுந்தனால இதெல்லாம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இயேசு சொல்றாரு, இந்த மரணத்துல அவர் என்ன விட்டுற மாட்டாரு. எத்தனை மனிதர்கள் வேண்டுமானாலும் கூடி என்ன சிலுவையில ஆணி அடித்து ரத்தம் சொட்ட சொட்ட என்ன சிலுவையில் அறைந்து கொல்லலாம், கல்லறையில கொண்டு போய் வைக்கலாம். ஆனால் அவர் என்னுடைய மாம்சம் அழிவை காண விட மாட்டார். அந்த மரணத்துல கூட அவர் மேல நான் நம்பிக்கையா இருப்பேன். ஏன்னா அவர் சொல்றாரு, கர்த்தர் என்ன கைவிடவே மாட்டாருன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவர் சொல்றாரு பாருங்க, எப்படி சொல்றாரு, என் ஆத்துமாவை பாதாளத்தில் விட மாட்டீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண விட மாட்டீர். அவர் அழிய மாட்டார், அவருடைய மாம்சம் அழிவை காணாது. என்னை கைவிட மாட்டீர். ஒருவேளை நான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கலாம், கல்லறைக்கு உள்ள நான் இருக்கலாம், ஆனா அப்ப கூட எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது.
என்ன நம்பிக்கை? அவர் என்ன கைவிடவே மாட்டார். He will never ever abandon me. He is with me and I will not be shaken and I will not be moved from the protective power of God. அவருடைய பாதுகாக்கும் வல்லமையிலிருந்து என்னை அசைக்கவும் முடியாது, நகர்த்தவும் முடியாது, என்னை நம்பிக்கை இழக்க வைக்கவும் முடியாது. அவர் சொல்றாரு, என்னுடைய ஆத்துமாவை பாதாளத்தில் அவர் விட மாட்டாருங்க, கண்டிப்பா விட மாட்டார். பாருங்க, இன்னைக்கு கூட அநேக கிறிஸ்தவர்கள் தங்கள் மரித்தால் பரலோகத்துக்கு போவாங்களா இல்லையான்னு நிச்சயமா தெரியாதுன்னு சொல்லுங்கிறாங்க. ஆனா நீங்களும் நானும் நிச்சயமா சொல்ல முடியும். ஏன்னா அவர் சொல்லுகிறார், ஆத்துமாவை பாதாளத்தில் என்ன பண்ண மாட்டார், விடவே மாட்டார். God will not abandon his soul to Hades or allow him to undergo any decay or corruption. அந்த சரீரம் அழுகி போகவோ நாற்றம் எடுக்கவோ புழு புழுக்கவோ தேவன் விட மாட்டார், கைவிடவே மாட்டார். அவர் 3வது நாள் எழுப்பார். எப்படி? மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை விடுதலை ஆக்குவார். பாருங்க, எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் கிறிஸ்துவை நம்பி மரித்திருக்கலாம். அவர்கள் எல்லாருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவர் நிச்சயமாக விடுதலை ஆக்குவார். ஒரு நாள்ல அவர் வரும்பொழுது நிச்சயமாக அது நடக்கும். அவர் கண்டிப்பா அவர்களை உயிரோடு கூட எழுப்புவார். இப்ப தாவீதுக்கே தெரியும், நம்ம பேசலாம் அப்படின்றது தெரியும். 30ஆம் வசனத்தை பாருங்க. அவன் தீர்க்கதரிசியா இருந்து, அவர் சொல்றாரு பாருங்க, பேதுரு சொல்றாரு, அவன் தீர்க்கதரிசியா இருந்தா யாரு? தாவீது தீர்க்கதரிசியா இருந்து, உன் சிங்காசனத்தில் வீட்டிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியில் கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துனுடைய ஆத்தும பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னார். அப்ப தாவீது யாருடைய உயிர்த்தெழுதலை பற்றி சொல்றான்? தன்னுடைய உயிர்த்தெழுதலை பற்றி இல்ல, கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை பற்றி அவன் சொல்லுகிறான். 32ஆம் வசனம், இந்த இயேசுவை தேவன் எழுப்பி எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். இந்த இயேசுவை யார் எழுப்பினார்? தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய முதலாவது மிஷனரி பிரயாணத்தின் போது அங்க ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 29-30 வாசிக்கிறேன். அவரை குறித்து எழுதியிருக்கிறார்கள், யாவையும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு அவரை மரத்திலிருந்து இறக்கி கல்லறையிலே வைத்தார்கள். நம்மள என்ன பண்றோம்? கல்லறை வச்சுட்டு பேசாம வந்துடும். நம்ம அங்கே இருக்கிறது இல்லை. எவ்வளோ அன்பா இருந்தாலும் சரி, இல்லைங்க இவர் எங்கள் அப்பா நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், என்னால் இங்கேருந்து அவரை விட்டுட்டு வர முடியாது, அவரெல்லாம் தனியாக விட்டு என்னால் வர முடியாது, நானும் அவர் எங்கே இருக்கிறார் அங்கே இருக்கிறேன், நானும் கல்லறையிலே இருக்கிறேன், நம்ம இருக்கிறோம். இல்லை, எவ்வளோ அன்பு செலுத்தினாலும், என்ன வாங்கி கொடுத்துருந்தாலும், எவ்வளோ பணம் செலவு பண்ணி படிக்க வச்சிருந்தாலும் கல்லறையில் வச்சுட்டு நம்ம பாட்டு என்ன பண்ணுறோம்? வீட்டுக்கு வந்துடும், அவ்வளோதான். இவரையும் கல்லறை வைத்தார்கள், மரத்திலிருந்து இறக்கி. 30ஆம் வசனம், தேவனோ அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். தேவன் அவரை என்ன பண்ணார்? மரித்தோரிலிருந்து எழுப்பினார். ஏசாயா 55ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 55:3 வசனத்தை வாசிக்கிறேன். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் சொல்லிட்டார். அவர் என்னன்ட்டு தாவீதுக்கு அருளிய நிச்சயமான கிருபைகளை, அந்த ஆசீர்வாதங்களை, தாவீதோடு நான் ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கிறேன், அந்த ஆசீர்வாதங்களை நிச்சயமாக நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? அருளுவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். தம்முடனே கூட கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்கு போனவர்களுக்கு அவர் அநேக நாள் தரிசனமான உயிரோடு எழுந்தது மாத்திரமல்ல, அவர் அநேகருக்கு அநேக நாள் தரிசனமான 40 நாள் அவர் உயிரோடு இருக்கிறவராக தம்மை காண்பித்தார். அவர்களே ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறார்கள். 32ஆம் வசனம், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே இயேசுவை எழுப்பதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். பாருங்க, அவர் உயிரோடு எழுந்ததுனால தேவன் தாவீதுக்கு உடன்படிக்கையின் மூலமா வாக்கு பண்ணார்ல, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நான் என்ன பண்ணுவேன்? அருளுவேன்ட்டு அந்த வாக்குத்தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாக நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். அவர் உயிரோடு எழுந்ததுனால இன்றைக்கு வாக்குத்தத்தங்கள்லாம் நம்மள வந்து பலிக்க முடிகிறது. அப்ப 2ஆம் சங்கீதத்தில் அவர் சொல்லி இருக்கிறாரு,
என்ன சொல்லுகிறாரு அவர்? இங்கே சொல்றாரு, 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்குது அப்படின்னு சொல்லி 32ஆம் வசனத்துல, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன்றாரு. By the resurrection, God was affirming Christ has his son and guaranteeing that the promised blessings that were to come through David's seed would come through him. தாவீதினுடைய சந்ததியின் மூலமாக உனக்கு ஆசீர்வாதத்தை, தாவீதினுடைய நிச்சயமான கிருபைகளை உனக்கு அருள்வேன்னு சொன்னார் பார்த்தீங்களா? அந்த வாக்குத்தத்தங்கள், அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாமே கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நமக்கு வந்திருக்கிறது. அப்ப பேதுரு பெந்தகோஸ்தே நாள் அன்று எழுந்து சாட்சி அறிவிக்கிறாரு. என்ன அறிவிக்கிறாரு? அவர் மரண உபாதைகளின் தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவர் விடுதலையாக்கினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூட இருந்ததுன்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாட்டிலிருந்து சில வசனங்கள் எடுத்து மேற்கோள் காட்டி அவரை பற்றி தான், கிறிஸ்துவ உயிர்த்தெழுதலை பற்றி தான் சொல்லிட்டு தவிர தாவீதை பற்றி சொல்லலைன்றாரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் 13ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த உயிர்த்தெழுதலை பற்றி அவர் என்ன பண்றாரு? சாட்சியாக அறிவிக்கிறார். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் என்ன பண்றாருன்னா, அகிரிப்பா ராஜாவுக்கு முன்னாடி அங்க போய் நிற்கிறாரு. அவருக்கு விளக்கத்தை கொடுக்குறாரு. Paul was talking to Agrippa, King Agrippa. 26 Acts chapter 26 verses from 22 onwards. ஆனாலும் தேவ அனுக்கிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். என்னத்தை சாட்சியாக அறிவிக்கிறார் அவர்? தீர்க்கதரிசிகளும் மோசையும் முன்னமே சொல்லியிருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியது என்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் சொல்லுகிறேனே அன்றி வேறொன்றையும் நான் சொல்லுகிறது இல்லை. Paul was talking to King Agrippa and he spoke of Messiah's death and the resurrection. The resurrection of Jesus Christ, bodily resurrection of Jesus Christ has proved that the scripture is true. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், வார்த்தைகள் எல்லாம் உண்மையானவைகள். என்ன ஆனாலும் அது நிறைவேறும், கண்டிப்பா டெஃபினட்டா அது நிறைவேறும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 2:19. இது புதிய ஏற்பாட்டில். இப்போ இந்த பேதுரு, அப்போஸ்தலனாகிய பவுல் இவங்க எல்லாமே பழைய உடன்படிக்கை, பழைய ஏற்பாட்டிலிருந்து சில வசனங்கள் எடுத்து மேற்கோள் காட்டுறாங்க கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதலை பத்தி. இப்போ புதிய ஏற்பாட்டில் இயேசு தம்முடைய வாயினாலே சொல்றார். 19ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஜான் சாப்டர் 2 verses from 19 onwards, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ள இதை எழுப்பேன். பாருங்க, அங்க ஒரு தேவாலயம் இருக்கு. அவர் சொல்ற, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளதை ஐ வில் ரேஸ் இட் அப் ஆன் த 3rd day அப்படிங்கிற. எல்லாரும் சொல்றாங்க 46 years ஆச்சுங்க இதை கட்டுறதுக்கு, நீங்க இடிச்சு போட்டு 3 நாள்ல கட்டுறேன்னு சொல்றீங்களே. ஏசு அப்ப கூட பார்த்தீங்கன்னா அவர் இடிச்சு போடுறேன்னு சொல்ல, நீங்க இதை இடித்து போடுங்கன்னு சொல்றாரு. ஏன்னா மற்றவங்க தான் இவரை கொல்றாங்க சிலுவையில் ஆணி அடிச்சு. அப்ப அவர் சொல்றாரு, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ள இதை எழுப்பேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றது, நீ இதை 3 நாளைக்குள்ள எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். நல்லா கவனிக்கிறீங்களா? தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசுறார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நீங்கள் தான் அந்த ஆலயம். நம்முடைய சரீரம் என்னது, எப்படி இருக்குது? தேவனுடைய ஆலயமா இருக்குது. அவர் பாடி இஸ் த டெம்பிள் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஹி லிவ்ஸ் இன் அவர் பாடி. இந்த சரீரம் நாம் தேவனால பெற்று இருக்கிறோம். 1 Corinthians chapter 6 verses 19 onwards. நீங்க 19ஆம் வசனத்தை 1 கொரிந்தியர் 6:19 வாசிங்களா. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமா இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா. 20ஆம் வசனம் சொல்லுது, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகவே தேவனுக்குரியவர்களான உங்களுடைய சரீரத்தினாலும் ஆவினாலும் ஆத்மாவினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்ப இயேசுவானவர் எதை பத்தி சொல்றாருன்னா, தம்முடைய ஆலயமாகிய சரீரமாகிய ஆலயத்தை பத்தி அவர் சொல்றார். இந்த சரீரத்தை கொஞ்ச நாளுக்குள்ள நீங்க இடிச்சு போட போறீங்க, சிலுவையில் ஆணி அறிந்து கொல்ல போகிறீர்கள், வாரினால் அடிக்க போகிறீர்கள், பாடுபட போகிறேன், மறிக்க போகிறேன், இடித்து போட போகிறீர்கள் நீங்க. ஆனா 3 நாளைக்குள்ள நான் என்ன பண்ணுவேன், அதை எழுப்புவேன் அப்படின்னு சரீரத்தை பத்தி, சரீரமாகிய ஆலயத்தை பத்தி பேசினார்ல. 22ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் என்ன பண்ணார்கள்,
விசுவாசித்தார்கள். பாருங்க, நம்ம கடவுளோட வார்த்தையை விசுவாசிக்கிறது ரொம்ப சுலபங்க. ஏன்னா அவர் உயிரோடு எழுந்தார். அந்த உயிரோடு எழுந்ததை ஏற்கனவே பழைய உடன்படிக்கையில பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் முன்னாடி அவர் தீர்க்கதரிசனமா உரைச்சிருக்கிறாரு. அங்கெல்லாம் எப்படி சொல்லப்பட்டிருக்கதோ அதே போல எக்ஸாக்டா அதெல்லாம் நடந்தது. நடக்காம போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. Whatever is said in the Old Testament, it happened exactly in the New Testament. ஒரு சின்ன வித்தியாசம் கூட கிடையாது பாருங்க. ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் கூட, not even a small difference. Everything happened exactly. அப்படியே நடந்தது. அப்ப எல்லாமே அங்க வாக்கு பண்ணப்பட்டிருக்குது பாருங்க. அவர் பாடுபடணும், மரிக்கணும். எப்படி மரிக்கணும்? கல்வாரி சிலுவையில மரிக்கணும். கெத்செமனேல இல்ல, கல்வாரி சிலுவையில மரிக்கணும். எப்படி மரிக்கணும்? மரத்துல அவர் தூக்கப்பட்டு மரிக்கணும். அவர் ரத்தம் சிந்தணும், பாடுபடணும், முள்முடி சூட்டுவாங்க. எல்லாமே எக்ஸாக்டா எழுதப்பட்டிருக்குது. எப்படி எழுதப்பட்டதோ அதே மாதிரி இங்க நடக்குது பாருங்க. ஒண்ணு கூட மாறவே இல்லை. ஒரே ஒரு சின்ன விஷயம் கூட மாறல. எல்லாம் அப்படியே நடக்குது. Jesus was speaking about his body. And after Jesus has resurrected from the dead, all the apostles believed whatever Jesus said. இயேசு சொன்ன எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து விசுவாசித்தாங்க. இப்ப நமக்கும் விசுவாசிக்கிறது ரொம்ப சுலபம்னு நான் சொல்ல வரேன். அப்ப இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தார் பாருங்க. அது வேத வாக்கியங்கள்லாம் அவ்வளவு சத்தியம், அவ்வளவு உண்மை என்பதை நிரூபிக்கிறதா இருக்குது. யோவான் லூக்கா சுவிசேஷம் 24 அதிகாரம் 25 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 24:25 வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது யாரு? இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு. ஒரு சீஷர்களை பார்த்து சொல்றார், தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில பிரவேசிக்கும் வேண்டியதெல்லாம் என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவர்களை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். He explained all through from Moses and prophets and all the books of the Old Testament to Emmaus disciples. எம்மாவுஸ் சீஷர்களுக்கு அவர் எல்லாவற்றையும் விவரத்தை காண்பார். எங்க பழைய ஏற்பாட்டில் இருக்கிற மொத்த வேத வாக்கியங்களை எடுத்து அவர்களுக்கு அவங்க முன்னாடி எடுத்து காண்பிக்கிறாரு. என்னன்னு காண்பிக்கிறாரு? தம்மை குறித்து சொல்லியவர்களை காண்பிக்கிறார். கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபட வேண்டும், தமது மகிமையிலே பிரவேசிக்கணும். பாடுபடுறதோட முடிஞ்சிடல. சிலுவையில் அறையிறாங்க, மரிக்கிறார், அடக்கம் பண்றாங்க, அதோட முடியல. உயிரோடு எழுந்துறார், அதோட முடியல. அவர் பரமேறுகிறார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்படுகிறார். எல்லா பிரின்சிபாலிட்டிஸ், பவர்ஸ் ஆஃப் த டார்க்னஸ் எல்லாவற்றையும் மீறி அவர் தேவனுடைய வலது பார்சத்தில் போய் உட்கார்றாருங்க. எல்லாவற்றையும் வென்றார். அவர் வெறும் சும்மா இங்க பாவத்தையும் மரணத்தையும் பிசாசையும் வியாதியும் சாபத்தையும் கல்லறையும் மட்டும் வெல்லல. அவர் எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் கர்த்தத்துவங்களையும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெற்றிருக்கும் எல்லா நாமங்களையும் வெற்றி சிறந்து பரமேறி பிதாவினுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். Jesus at present is seated at the right hand of the Father and praying for us, interceding for us. அவர் இன்றைக்கு பிதாவினுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஆனா நான் என்ன சொல்ல வரேன், எல்லாமே முன்னாடியே அறிவிக்கப்படுறது, தீர்க்கதரிசனமா உரைக்கப்படுறது வேத வசனத்துல இருக்கு. கிறிஸ்து விதமாய் பாடுபட வேண்டும், மகிமையில பிரவேசிக்க வேண்டும், எல்லாமே அங்க சொல்லப்பட்டிருது. கடைசி இன்னொரு வசனத்தை வாசிக்கும். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம். சுவிசேஷம்னா என்னென்று ஒரு 2 வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க தெளிவாக சொல்லி இருக்கிறார். 3 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், 15:3 வாசிக்கிறேன். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து. அப்ப எல்லாமே வேத வாக்கியங்களின்படி தான். everything has been prophesied about Jesus Christ.
அவர் எப்படி வரணும், எப்படி பாடுபடணும், எல்லாமே தீர்க்கதரிசனமா உரைக்கப்பட்டிருக்கு. எல்லாம் வேத வாக்கியங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. பாருங்க, இது எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு இதை நம்பலாம், 100க்கு 100 நம்பலாங்க. இதுல எந்த குழப்பமும் நமக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த அவிசுவாசமும் அவன் நம்பிக்கை நமக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் பர்ஃபெக்டா எக்ஸாக்டா அதே மாதிரி கம்ப்ளீட் ஆயிருக்குது, நிறைவேற்றி இருக்கிறார் கர்த்தர். அப்ப நம்ம பற்றி சொல்லி இருக்கிறதையும் கூட அவர் கண்டிப்பா நிறைவேற்றுவார். நானே உன் பரிகாரிக கர்த்தர், நான் உன் அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதித்தும் வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், உன் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன், நீ சகல ஜனங்களை பார்க்கலாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். கர்த்தர் சகல நோய்களும் உன்னை விட்டு விலக்குவார்னா 100% அதை நம்பலாம். எந்த குழப்பமும் கிடையாது. இன்னைக்கு இருக்கிறதோட 1000 மடங்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னார்னா அவர் செய்வாரோ செய்ய மாட்டாரோ தெரியலங்க, சொன்னாரு என்ன நம்ம உற்சாகப்படுத்துறதுக்காக சொன்னார் போல நம்மளாம் கிடையாது. கண்டிப்பா நிறைவேறாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை குறித்து பழைய உடன்படிக்கையில பழைய ஏற்பாட்டில் என்னவெல்லாம் சொல்லியிருக்கதோ எக்ஸாக்டா அப்படியே நிறைவேறி இருக்குதுன்னா மற்ற எல்லாமே கூட நிறைவேறும் கண்டிப்பா. இந்த வேத வாக்கியங்களை அப்படியே 100க்கு 100 நம்பலாம், அப்படியே எடுத்து உள்ளத்துல வச்சுக்கலாம். நம்ம வாயில பேசி உள்ளத்துல வைத்துக் கொள்ள முடியும். You can believe, you can count on the word of God because it is true. Jesus has proved it. It is true by his resurrection, bodily resurrection. இயேசு சரீரத்தில் உயிர்த்தெழுந்தபடினால, மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுந்ததுனால வேத வாக்கியங்கள்லாம் உண்மை, சத்தியம், நிச்சயமா நிறைவேறும். அது ஒண்ணு கூட தவறி போகவே போகாது என்பதை நிரூபித்திருக்கிறாங்க. அப்ப கிறிஸ்து மரிக்கிறது, 3ஆம் நாள் உயிரோடு இருக்கிறது, எல்லாம் எழுந்திருக்கிறது, எல்லாமே வேத வாக்கியங்களின்படி எல்லாமே. அப்ப அவர் உயிரோடு எழுந்தது இன்றைக்கு ஆமா அவர் கல்லறையில் இல்லை, கல்லறை காலியா இருக்கு, அவர் உயிரோடு எழுந்தார், நானே உயிர்த்தெழும் ஜீவனமா இருக்கிறேன்னு சொல்ல எல்லாம் ஓகேங்க. ஆனா அது மூலமா நமக்கு என்ன பெனிஃபிட், நமக்கு என்ன நன்மை வந்திருக்குன்னா வேத வாக்கியங்களை சுலபமா நம்ம நம்ப முடியும், ஈஸியா நம்ப முடியும். ஏன்னா நிச்சயமா நிறைவேறும், 100% நிறைவேறும். எந்த சந்தேகத்துக்கும் இடம் இல்லாமல் அது நிச்சயமாக நிறைவேறும். எவ்வளவு சவால்கள், எதிர்ப்புகள் எல்லாம் வந்தாலும் சரி அது கண்டிப்பா நிறைவேறும். ரெண்டாவதுனா the deity of the Son of God. இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை மெய்ப்பித்திருக்கிறார், நிரூபித்திருக்கிறார். எதன் மூலமாக? மாம்ச சரீரத்தில் அவர் உயிரோடு கூட எழுந்ததன் மூலமாக, மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்ததன் மூலமாக அவர் தேவனுடைய குமாரன் என்று அவர் நிரூபித்திருக்கிறார். முதல்ல இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை பற்றி நாம் பார்க்கும்பொழுது லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் தேவ தூதன் ஒருத்தன் மரியாள் இடத்துல, கன்னி மரியாள் இடத்துல அவர் சொல்றாரு, அவர் என்ன சொல்றாருன்னா, ஸ்திரீயை நீ பயப்படாது, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ள நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அவங்க பாருங்க, அந்த காலத்துலலாம் தேவதூதனை பார்த்தா செத்து போயிடுவோம்னு நினச்சிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்தது அவங்களுக்கு. அதனால இவன் இந்த மரியாள் கூட ஐயோ நான் செத்து போயிடுவோம் போலகுதுன்னு பயந்துட்டு இருந்தா. லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நான் வாசித்தேன். லூக் சாப்டர் 1:28. கிருபை பெற்றவளே வாழ்க. இவர் கலங்குறா பயங்கரமா, ஐயோ தேவதூதனை பார்த்துட்டு என்ன நடக்குமோ, இவர் வேற வாழ்த்துறாரு என்ன. அப்ப தேவதூதன் மரியாளை பார்த்து பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், you have received grace from God, you are so blessed அப்படிங்கிறான். blessed among women அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் சொல்றது ரொம்ப பெரிய பேரதிர்ச்சியா இருக்கு. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக, அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவர் குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார், அவர் யாக்கோபின் குடும்பத்தார் என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனே என்று சொல்றார். தேவதூதன் அவளுக்கு பிரதித்திரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். Jesus is not only a son of man, he is the son of God. He is the son of God. We are children of God, but Jesus is the Son of God. The Son of God means he is the only one Son of God, one and only begotten Son of God. தேவதூதன் அறிவிக்கிறார், உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23-24 வசனங்களில் ஜெபாலயத்தில்
பிசாசு அறிக்கை செய்து, ஐயோ உண்மை என்ன 2 அறிவேன், காலத்துக்கு முன்னாடி என்ன வேதனைப்படுத்தி வந்துட்டீங்களா, உன்னை யாருன்னு எனக்கு தெரியும், நீங்க தேவனுடைய குமாரன். பிசாசு கூட அறிக்கை பண்ணுதாங்க. ஏஞ்சலிக் ஃபோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா அங்க அவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்றார். யோவான் 9ஆம் அதிகாரத்தில் பிறவி குருடன் ஒருத்தன், பிறவி குருடன் அவரை கன்ஃபஸ் பண்றான், யூ ஆர் த சன் ஆஃப் காட். அடுத்து பார்த்தீங்கன்னா பேதுரு, யாக்கோபு, யோவான் இவரெல்லாம் சொல்றாங்க நீர் தேவனுடைய குமாரன். ஒரு முறை இயேசு ஜனங்கள்லாம் என்ன யாருன்னு சொல்றாங்க, இல்லைங்க சிலர் தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க, சிலர் எரேமியான்னு சொல்றாங்க, சிலர் எலியான்னு சொல்றாங்க. சரி நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க? பேதுரு சொல்றாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படிங்கிறாரு. பேதுரு, யாக்கோபு, யோவான் கூட அவரை தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை செய்தார்கள். தோமா ஞாபகம் இருக்கான், யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தோமா சொல்றாரு, என் ஆண்டவரே அப்படிங்கிறாரு, என் தேவனே அப்படிங்கிறாரு. அவரை தேவனுடைய குமாரன் என்று தோமா அங்க அறிக்கை செய்கிறார். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தில் சொல்றாரு, தோமா அவருக்கு பிரதித்திரமாக என் ஆண்டவரே என் தேவனே என்றான். He affirmed that Jesus is the Son of God. He affirmed Jesus' deity. அவர் வெறும் மனுஷகுமாரன் மட்டும் இல்லை, தேவனுடைய குமாரன் என்பதை அவர் எண்ணுகிறார். அப்புறம் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நாத்தான்வேல் அவர் சொல்றாரு, ரபி நீ தேவனுடைய குமாரன் அப்படிங்கிறார். அப்புறம் மார்த்தாள் சொல்றாரு, யோவான் 11ஆம் அதிகாரத்தில் மார்த்தாள் சொல்றாரு, நீ தேவனுடைய குமாரன் அப்படிங்கிறாரு. யோவான் ஸ்நானன் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் யோவான் ஸ்நானன் சொல்றாரு, அவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்றாரு. அப்புறம் ஈட்டியில ஒரு ரோம போர்ச்சவன் குத்திட்டு இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் அப்படிங்கிறார். எவ்வளவு பேர் சொல்றாங்க பாருங்க. தேவ தூதர்கள் சொல்றாங்க, பிசாசு சொல்லுது அவர் தேவனுடைய குமாரன்னு, பேதுரு, யாக்கோபு, யோவான் சொல்றாங்க, தோமா சொல்றாரு, அந்த பிளைண்ட் மேன் ஜான் 9ல பிளைண்ட் மேன் சொல்றாரு, யூ ஆர் த சன் ஆஃப் காட்னு. மார்த்தா சொல்றான், நாத்தான்வேல் சொல்றான், அதுக்கப்புறம் ஜான் த பேப்டிஸ்ட் அவர் சொல்றாரு, யூ ஆர் த சன் ஆஃப் காட்னு. ஆனா இவ்வளவு பேர் சொல்லியும் எல்லாத்த விட ஒரு பெரிய ஒரு சாட்சி யாருதுன்னா பிதாவாகிய தேவனுடைய சாட்சி. ரோம சோல்ஜர் கூட கிடையாது. சுப்ரீம் டெஸ்டிமனி வந்து காட் த ஃபாதர் தான். அவர் சொல்றாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். He is my beloved son, listen to him அப்படிங்கிற. That is the supreme testimony. God the Father testified that Jesus is his son, only begotten son. God the Father is testified. அது மட்டும் இல்ல, வேத வாக்கியங்களிலும் அவர் சொல்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு நிருபத்தில் 1ஆம் அதிகாரத்தில், ஒருவேளை if you see the English Bible Romans 1:4, if you have the Tamil Bible 1:5, Romans 1:5, நான் வந்து ரோமன் 1:5 வாசிக்கிறேன். those who are following English Bible, you can read Romans chapter 1:4 verse 4. Because I am preaching in Tamil, I am going to read 5, but you have to see 4. மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததிலானே பலமாய் ரூபிக்கப்பட்டவருமான தேவகுமாரனுமாய் இருக்கிறார். பவர்ஃபுல்லி ப்ரூவ்ட் that Jesus is the son of God. பாருங்க, இவர் தேவகுமாரன்னா ஒரே ஒரு கிரைட்டீரியா தான், அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பணும். மேசியானா யாரு? அவர் வந்து பெரிய ஆட்சி செய்வார்லாம் கிடையாது, அவர் ஆளுவார் தான், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பணும். அவர்தான் மேசியா, அவர்தான் ரட்சகர், அவர்தான் மீட்பர், அவர்தான் சுகமாக்குகிறவர், அவர்தான் விடுதலை ஆக்குகிறவர். The one who raised from the dead bodily, he is the Messiah, he is the son of God. Powerfully proved that he is the son of God. அவர் மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே தேவனுடைய குமாரன் என்று பலமாய் ரூபிக்கப்பட்டார். சும்மா லேசா இல்ல, சந்தேகத்தோட இல்ல, சந்தேகத்துக்கு இடமின்றி அவர் தான் தேவனுடைய குமாரன் என்று பலமாய் ரூபிக்கப்பட்டிருக்கிறார். பவர்ஃபுல்லி proved that Jesus is the son of God.
அது தேவனே இவரை வந்து அறிவிக்கிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன். நிறைய இடங்கள்ல அவரை வந்து பிதாவாகிய தேவன் எப்படிலாம் சொல்றாரு பாருங்க. நிறைய இடங்கள்ல 2ஆம் சங்கீதம் பாருங்க. 2ஆம் சங்கீதத்துல 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். Psalm 2:7 தீர்மானத்தின் விவரம் சொல்வேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் சொல்றாரு. மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அன்றைய வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னோட நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கிறேன். இயேசு மறுரூப மலையில பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரும் கூட்டின்னு போய் மறுரூப மலையிலே மறுரூபமாகிறார். 5ஆம் வசனம். அவன் பேசுகையில், இதோ ஒளி உள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. Matthew chapter 17 verse 5. Just now I read. எத்தனை இடத்துல அவர் சொல்றாரு, இவர் என்னுடைய குமாரன். He is my son. Today I begotten him. என்னைக்கு மரித்தோரிலிருந்து எழுந்தாரோ அப்பதான் அவரை மறுபடியும் சொல்றாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன் அப்படிங்கிறாரு. அப்போ எத்தனை முறை இவர் வந்து தேவனுடைய குமாரன் என்பதை வேத வசனம் சொல்லுகிறது என்பதை பாருங்கள். அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்ததினாலே அவர் தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். பேதுரு இங்க சொல்றாரு பிரசங்கத்துல, நீங்கள் சிலுவையில் ஆணி எடுத்து கொலை செய்தீர்கள், ஆனால் அவரை தான் தேவன் என்ன பண்ணாரு, எழுப்பி அவரை ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் அறிய கடவர்கள். அதாவது இது எல்லாமே, இந்த வேத வசனங்கள் எல்லாமே இயேசு உயிரோடு மரித்தோரிலிருந்து சரீர பிரகாரமாக உயிரோடு எழுந்ததுனால அவர் இவ்வளவற்றையும் வேலிடேட் பண்ணியிருக்கிறாரு. 3வது, ரட்சிப்பை நிறைவேற்றி இருக்கிறார். அவர் ரட்சிப்பை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறார். The completion of the salvation of God. மார்க் 10:45 சொல்றது, மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்மையே ஒப்பு கொடுக்கவும் என்ன பண்ணாரு, வந்தார் என்று சொல்கிறார். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 28-29 வசனங்கள்ல யோவான் சான் சொல்கிறாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படிங்கிறாரு. மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 28-29 வசனங்கள்ல, மத்தேயு சுவிசேஷத்துல கடைசி 2-3 வசனங்களை நம்ம 1ஆம் அதிகாரத்துல கடைசி 2-3 வசனங்களை பார்க்கும்பொழுது, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். 21ஆம் வசனம், அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிப்பார் என்றான். அப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுன்னு தெரியும், மரணம் பாடு தெரியும், அப்புறம் அவர் அடைந்த ஆக்கினை தெரியும், அவர் வந்து நம்முடைய பாவ பரிகாரமாக பலியானார் என்று தெரியும், நமக்கு பாவம் மன்னிப்பு வந்து கிடைச்சிருக்குது, அவருடைய சஃபரிங் தெரியும், எல்லாமே நமக்கு தெரியும். அதெல்லாம் நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. ஆனா அவருடைய உயிர்த்தெழுதல் அதை பத்தி நமக்கு எந்த ஐடியாவும் கிடையாது பாருங்க. ஏன்னா இன்னும் நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே இல்லை. அவருடைய வலியை புரிஞ்சுக்க முடியுது, அவருடைய பாடுகளை புரிந்து கொள்ள முடியுது, அவர் நமக்காக பாவத்தை சுமந்தார்ன்றது புரியுது. ஆனா the resurrection is so unfamiliar to us. ஏன்னா இதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது. ஆனா அவர் உயிரோடு எழுந்ததுனால நமக்கு என்ன ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் வந்து கிடைச்சிருக்குன்னா, ரோமன்ஸ் சாப்டர் 4 verse 24-25 ரோமன்ஸ் சாப்டர் 4:24-25 நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அவர் உயிரோடு எழுந்துட்டதுனால நமக்கு ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடென்ட், அவர் sins have been forgiven once and for all. எல்லா நேரத்திலும் நாம் செய்த எல்லா பாவங்களுக்கும்
பாவங்களும் மன்னிக்கப்பட்டாச்சு. இனி நம்ம மேல சுமத்தத்துக்கு எந்த குற்றச்சாட்டம் கிடையவே கிடையாது. ஏன்? அவர் என்னைக்கு எழுந்தாரோ அன்னைக்கே நான் நீதிமான் ஆயிட்டேன். என்னை யாரும் குற்றம் சாட்டவே முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் அவர் கேட்கிறார், தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? ஒரு ஆள் கூட கிடையாது. ஏன்னா அவரே அவர்களை நீதிமான் ஆக்கிறார். அவர் ஆக்கியிருக்கிறார் நம்மளை நீதிமான்களாக. அப்ப நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக அவர் எழுப்பப்பட்டு இருக்கிறார். ஒரு மிக துல்லியமான மிகப்பெரிய விலைக்கரத்தை அவர் நம்முடைய பாவங்களுக்காக செலுத்தியிருக்கிறார். அவர் மூலமாக நமக்கு பாவ மன்னிப்பு கிடைத்திருக்கிறது. பாவ மன்னிப்பு கிடைத்திருக்கு. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தெல்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் போலன்னா பரிசுத்த ஆவியானவர் வந்தே இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்து உயிர் தெழாவிட்டால் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வேலையை செய்யவே முடியாது. யோவான் சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பாருங்க. இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகம் என்னை காணாது, நீங்களும் என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியால் நீங்களும் பிழைப்பீர்கள். அவர் உயிரோடு எழுந்ததுனால இன்றைக்கு நாமும் நிச்சயமாக மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்போம். அவர் பிழைச்சிருக்கிறதுனால நாமளும் பிழைத்திருப்போம். அவர் போலன்னா பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வேலையை செஞ்சிருக்கவே முடியாது. பரிசுத்த ஆவியானவர் வந்தே இருக்க முடியாது. If Jesus was not risen from the dead, he cannot send the Holy Spirit. அவர் உயிரோடு எழுந்துக்கலன்னா பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணியிருக்க முடியாது? அனுப்பியே இருக்க முடியாது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 33, 34 வசனங்களை வாசிக்கும் போது நமக்கு அது தெளிவாது. 32ஆம் வசனம் பாருங்க. இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம். அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதாருடைய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறோமாகி இதை பொழிந்தருளினார். அவர் உயிரோடு எழுந்துக்கலன்னா அவர் மகிமைப்பட்டிருக்க முடியாது, மேலே பரமேறி இருக்க முடியாது, பரிசுத்த ஆவியானவர் வந்தே இருக்க முடியாது. ஒன்று, நமக்கு பாவம் மன்னிப்பருளி இருக்கிறார். 2வது, பரிசுத்த ஆவியானவர் இவர் உயிரோடு எழுந்துக்கலன்னா பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வேலையை செஞ்சிருக்க முடியாது. 3, அவர் போலனா பரிசுத்த ஆவியானவர் வந்தே இருக்க முடியாது. 4வது, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையினுடைய வல்லமையாக அவர் மாறி இருக்கிறார். The Holy Spirit becomes the power in our lives. நம்முடைய வாழ்க்கையில பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு, பிசாசை ஜெயிக்கிறதுக்கு, வியாதியையும் நோயையும் பேயையும் பல்வேறு விதமான கடுமையான சூழ்நிலைகளை ஜெயிக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் உள்ளிருந்து ஒரு பெரிய பலனாய் ஒரு வல்லமையை தருகிறவராய் இருக்கிறார். 5வது, பாவ மன்னிப்புக்கென்று பாவ பரிகாரமான பலியாக, கிருபாதார பலியாக அவர் மரித்திருக்கிறார். அவர்தான் நம்முடைய பாவத்துக்கான எல்லா பிராயச்சித்தத்தையும் அவர் செய்திருக்கிறார். 6வது, நமக்காக ஒரு அட்வொகேட், பரிந்து பேசுகிறவர், நமக்காக பரிந்து பேசுகிற ஒருத்தர் வந்தே இருக்க முடியாது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேரர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? நமக்காக வேண்டுதல் செய்யறதுக்கு எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார் என்று வேத வசனம் சொல்லுது. யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை நான் உங்களுக்கு அனுப்புவேன். தேற்றவாளன் அட்வொகேட், ஹெல்பர், கம்ஃபர்டர், ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத், இட்டர்னல் ஸ்பிரிட், கிரேஷியஸ் ஸ்பிரிட், ஸ்பிரிட் ஆஃப் அடாப்ஷன், எல்லாமே தான் அது. தேற்றவாளன்னா அவ்வளோ அர்த்தம் இருக்குது. இட்டர்னல் ஸ்பிரிட், நமக்காக இன்றைக்கு வழக்காடுறதுக்கு, நமக்காக பரிந்து பேசுறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் அவர் உயிரோடு எழுந்தபடினாலே நமக்கு ஒரு அட்வொகேட் ஒருத்தர் இருக்காரு. அது மட்டும் இல்லை, எபேசியர் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அவர் உயிரோடு எழுந்ததுனால சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு என்ன பண்ணாரு? வரங்களை அருளி செய்தார், வரங்களை கொடுத்துருக்கிறார், ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸை நமக்கு தந்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, வல்லமையையும் தந்திருக்கிறார். The bestowal of spiritual gifts. Bestowal of spiritual gifts. Not only that, all the spiritual power that we have
comes from the resurrection of Jesus Christ. Bodily resurrection of Jesus. இன்னைக்கு நமக்கு இருக்கிற எல்லா வல்லமையும் எங்கேருந்து வந்துருக்குது? இயேசு கிறிஸ்துவனுடைய மாம்ச சரீரத்தில் அவர் உயிரோடு எழுந்ததுனால அது மூலமாக வந்துக்குது. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அவர் சொல்ற, அப்பொழுது அவர் பன்னிருவரையும் தம்மிடத்தில் வரவழைத்து அவர்களுக்கு சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும், ஆல் பவர் ஹஸ் பீன் கிவன் அன்டு மீ அப்படிங்கிறாரு. இந்த பவர் அவர் கொடுக்கப்பட்டது, நான் எங்கெங்க போறது? அவர் சொல்றாரு, அதனால் நீங்கள் புறப்பட்டு போயின்னு சொல்றாரு. புறப்பட்டு போனோன்னா போயிடாப்ப நீ எருசலேமில் வெயிட் பண்ணுன்றாரு. அப்போஸ்தலர் 1:8 when the Holy Spirit comes you will receive the power, dunamis power அப்படிங்கிறார். எல்லா வல்லமையும் அவர் கொடுக்கப்பட்டது. அந்த வல்லமையை பரிசுத்த ஆவியானவர் மூலம் என்ன பண்றாரு? இப்ப நமக்குள்ள அவர் அனுப்பியிருக்கிறார். இன்னைக்கு இங்க இருக்கிற ஒரு ஆள் கூட பவர்லெஸ் பீப்புள் கிடையாது, பவர்லெஸ் பிலீவர் கிடையாது. எவ்ரிபடி இஸ் த பவர்ஃபுல் பிலீவர். ஹalleluya. Are you a powerful believer? Amen. Amen. Are you a powerful believer? When the Holy Spirit descend upon you, you will receive power. You received power. பரிசுத்த ஆவி உங்களிடத்து வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்த அந்த வல்லமை வந்தாச்சு நமக்குள்ள. அது மட்டும் இல்ல, அவர் உள்ள அந்த பவர் வேலை செய்துன்னு எபேசியர் 3:20 சொல்லுது. நாம் நினைக்கிறதுக்கும் வேண்டிக்கிறதுக்கும் நாம் கற்பனை பண்ணி பார்க்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு the power is working in us. At present the power of God through the Holy Spirit is working in us and through us and bringing answers to our prayers beyond our imagination. Hallelujah. Finally, we have a new relationship with God. We have a new relationship. Romans chapter 6 verses 4 and 5 says like this. Romans chapter 6 verse 4. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்து உடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். We died with him and resurrected with him. Now we can walk in the newness of life and we are no longer slaves of sin and Satan but the servants of a righteous God. இனி நாம் பாவத்திற்கும் பிசாசுக்கும் அடிமைப்பட்டவர்கள் கிடையாது. நீதியுள்ள தேவனுக்கு நாம் ஊழியக்காரர்களாக இருக்கிறோம். அவர் மூலமாக நாம் ஞான ஸ்நானம் பெற்றிருக்கிறோம். அவருக்குள்ளாக நாம் ஞான ஸ்நானம் பெற்றிருக்கிறோம். அப்போ பாருங்க, இன்றைக்கு அவர் உயிரோடு எழுந்ததுனால எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்து கிடைச்சிக்குது. கர்த்தருடைய வார்த்தையை சந்தேகத்துக்கிடமின்றி நாம நம்ப முடியும். ஏன்னா என்னைக்கோ எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி தீர்க்கதரிசனமாக உரைக்கப்பட்டது எக்ஸாக்ட் அப்படியே வந்து நடக்குது. எந்த மாற்றமும் கிடையாது, ஒரு சின்ன இம்மி அளவு மாற்றம் கூட கிடையாது. அதனால அதில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லாமே 100க்கு 100 உண்மை. சந்தேகத்துக்கிடமின்றி நாம கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க முடியும். கண்டிப்பா டெஃபினட்டா முடியும். We can believe the word of God because the word of God is true. Because Jesus has risen from the dead, he proved that the word of God is the truth. அது மட்டும் இல்ல, ரெண்டாவது அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவருடைய டேட்டியை அவர் நிரூபிச்சிருக்கார். இயேசு வெறும் மனுஷகுமார் மட்டும் இல்லை, அவர் தேவனுடைய குமாரனா இருக்கார். ஏஞ்சல்ஸ் அனௌன்ஸ் பண்ணிக்குது, டீமன்ஸ் அனௌன்ஸ் பண்ணிக்குது, ஜான் த பேப்டிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிக்கிறாரு, ரோமன் சோல்ஜர்ஸ், மார்த்தால், அப்புறம் நத்தானியல் and Peter, John, James, Martha, everybody has testified that Jesus is the Son of God. Not only that, supreme testimony is God the Father's testimony. He said, you are my beloved Son, today I have begotten you. God the Father's testimony that Jesus is the Son of God, because he has risen from the dead, he has proved that he is the Son of God. Thirdly, he has completed our salvation by raising from the dead. அவர் மரித்தோரிலிருந்து எழுந்ததுனாலே நம்முடைய ரட்சிப்பை பூரணப்படுத்தி இருக்கிறார். ஆமென். இதெல்லாம் திங்க் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க. வாசித்து சும்மா விட்டுறாதீங்க. இதெல்லாம் 100க்கு 100 உண்மை. இது ஏதோ வந்து இட்டு கட்டினதோ கட்டுக்கதையோ புராண கதையோ கிடையாது. இதெல்லாம் உண்மையிலும் உண்மை, சத்தியத்திலும் சத்தியமாய் இருக்கிறது. ஆமென். நம்ம எழுந்து நிற்போம். முதலாவது ஜெபம் பண்ணுவோம்.
அதுக்கப்புறம் நம்முடைய இணை போதகர் எஸ்ரா அவர்கள் வந்து கம்யூனியன் ஆராதனை நடத்துவார். அது ஒரு 5 மினிட்ஸ் ஆகும், அவ்வளோதான், முடிச்சிடுவோம். நம்ம முதல்ல வந்து ஜெபிப்போம், கண்களை மூடி கேட்ட சத்தியத்துக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மனமகிழ்ச்சி நாளுக்காக கோடான கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். நீர் உயிரோடு எழுந்ததினாலே ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தையெல்லாம் சத்தியம் என்பதை எங்களுக்காக நீர் நிரூபித்து காண்பித்திருக்கிறீர். நீர் உயிரோடு எழுந்ததினாலே நீர் தேவனுடைய குமாரன் என்பதை நிரூபித்து காண்பித்திருக்கிறீர். நீர் உயிரோடு எழுந்ததினாலே ஆண்டவரை ரட்சிப்பை பூர்ணப்படுத்தி இருக்கிறீர். இதெல்லாம் இன்றைக்கு விரிவாக நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே கர்த்தாவே, சத்தியத்தை கேட்ட மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. தங்குதடையின்றி சந்தேகத்துக்கிடம் என்று அவரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை ஆண்டவரை 100% விசுவாசிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த வேத வாக்கியங்கள்லாம் யாருக்கோ எழுதினதில்லை, எங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக, எங்களுடைய முன்னேற்றத்துக்காக இது எழுதி வைக்கப்பட்டிருது. இதெல்லாம் நாங்கள் எடுத்து விசுவாசிக்க எங்களுக்கு, ஜனங்களுக்கும் எனக்கும் நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்ட சத்தியத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய உயிர் தேர்தலை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. தங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்கள் விசுவாசிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே நீர் அற்புதங்களை செய்வீராக, அதிசயங்களை செய்வீராக. இனிமேல் நாங்கள் பாவத்திற்கும் பிசாசுக்கும் அடிமைப்பட்டவர்கள் அல்ல, வியாதிக்கும் நோய்க்கும் பேய்க்கும் அடிமைப்பட்டவர்கள் அல்ல. நாங்கள் கிறிஸ்துவனுடைய உயிர் தெழுந்த வல்லமையினால் நிரப்பப்பட்டவர்கள், பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டவர்கள். வல்லமை எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் அறிந்து உணர்ந்து ஒவ்வொரு நாளும் எல்லாவற்றையும் வாழ்க்கையில ஜெயிக்க எங்களுக்கு எல்லாவற்றிலும் இந்த உதவி ஒத்தாசை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா கனமும் துதியும் மகிமை மேன்மையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். Please be seated for 5 minutes. Our associate pastor Ezra will come and do the communion service. உங்க எல்லாருக்கும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் சபையினுடைய சார்பாகவும் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். I wish you all happy Easter 2026 on behalf of our family and on behalf of our church believers. Thank you. God bless you. நாம் இப்பொழுது திரு ஆராதனைக்கு கடந்து செல்வோம். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழைவுகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அவருடைய போதகர் சொன்னாரு, அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ரட்சிப்பு அப்பேற்பட்டதாய் இருக்கிறது. நம்ம எதன் அடிப்படையில் இந்த திருவிருந்தை எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த வசனம் சொல்வது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால். இப்போ நம்ம யாருக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம், புதிய சிருஷ்டியா இருக்கிறோம், பழைவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்போ நம்முடைய வாழ்க்கை புதிய ஜீவனுக்குள், புதிய ஆசீர்வாதத்துக்குள், புதிய சமாதானத்திற்குள் எல்லாமே புதியவைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லுது அப்படின்னா, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்கிறது, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல. பாருங்க, ஆதாம் தான் எல்லாமே கொண்டு வந்தான். பாவத்தை கொண்டு வந்தான், சாபத்தை கொண்டு வந்தான், வியாதியை கொண்டு வந்தான், தரித்திரத்தை கொண்டு வந்தான், குடும்ப பிரச்சனை கொண்டு வந்தான், தோல்வியை கொண்டு வந்தான், பயத்தை கொண்டு வந்தான், கலக்கத்தை கொண்டு வந்தான். எல்லாமே அந்த ஆதாம் தான் கொண்டு வந்தான். ஆனால் அந்த வசனம் சொல்வது, ஆதாமுக்குள் எல்லாம் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். என்னன்னா, நம்ம ஆதாமுக்குள்ள மரித்து, அந்த பாவத்துக்கு மரித்து, அக்கிரமத்துக்கு மரித்து, வியாதிக்கு மரித்து, தோல்விக்கு மரித்து, எல்லாமே நம்ம செய்யல, கிறிஸ்து செஞ்சிருக்கிறாரு. அவரோட நம்ம கூட எழுந்திருக்கிறோம். அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது. நம்ம இப்போ புதிய சிருஷ்டியா இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். ஆதாமுக்குள்ள இல்லை, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம், புதிய சிருஷ்டியா இருக்கிறோம். அதன் அடிப்படையில் இந்த நம்ம திருவந்த நாம் எடுக்கிறோம். நம்ம புது சிருஷ்டியா இருக்கிறோம்னா என்னன்னா, ஆசீர்வாதம் என்னுடையது, பாவ மன்னிப்பு என்னுடையது, நீதி என்னுடையது, வெற்றி என்னுடையது, சமாதானம் என்னுடையதாக இருக்கிறது. எல்லாம் நம்முடையதாக தேவன் மாற்றியிருக்கிறார். ஆமேன். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். நாம் ஜெபிப்போம். பிற்பாடு அது உங்களுக்கு பரிமாறப்படும். பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான் என்று உம்முடைய வார்த்தை சொல்றது போல, ஆண்டவரே, இன்றைக்கு நீர் எங்களுக்கு பாடுபட்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து எங்களுக்காக இப்பொழுது நீர் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறீர், உன்னதத்தில் இருக்கிறீர், பிதாவினுடையத்தில் இருக்கிறீர். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய சத்தியம் மாறாததா இருக்கிறது, உம்முடைய வார்த்தை உண்மை உள்ளதா இருக்கிறது. ஆண்டவரே,
இந்த ரட்சிப்பு வெளியேறப்பட்டதாக இருக்கிறது. இது நீர் கொடுத்தி அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதை நாங்கள் எடுக்கும் பொழுது நாங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம், புதிய ஜீவனுடையவர்களாக இருக்கிறோம், புதிய வாழ்க்கை எங்களுடையதாக இருக்கிறது நாங்கள் விசுவாசித்து எடுக்கும்படி நீர் உதவி செய்வீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல இரத்தமே, பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல இரத்தமே, சுத்த மனசாட்சியை எனக்கு தந்து, சுத்த மனசாட்சியை எனக்கு தந்து, சுத்திகரித்த பரிசுத்த இரத்தமே, சுத்திகரித்த பரிசுத்த இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, பெற்ற இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ஆமென். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாம் யாவரும் அப்பத்தை புசிப்போம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தையும் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். நாம் யாவரும் பானம் பண்ணுவோம். நாம் நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய குமாரனை அனுப்பி எங்களுக்காக மீட்கும் பொருளாக இந்த உலகத்தில் நீர் அனுப்புனீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தை நீர் சிந்தினீர், எங்களுக்காக நீர் விலையாக கொடுத்தீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி ஆண்டவரே. இப்போது நாங்கள் புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம். இந்த மீட்புக்கு சொந்தக்காரர்களாக நீர் எங்களை மாற்றியிருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய நீதியை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், உம்முடைய ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அவர் சாபமானதுனால இப்பொழுது எங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மட்டுமே இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் மகிமைப்பட்டு அதற்காக நன்றி. எல்லா துதி கன மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் பாதுகாவலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்முடனும் நம்முடைய குடும்பத்துடன் இருப்பதாக. ஆமென், ஆமென்.